மல்யுத்த வீராங்கனை சாக்ஷி மாலிக் விவகாரத்தில் நீதிமன்றம்தான் முடிவெடுக்கும் என மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் கூறியுள்ளார். சென்னை மீனம்பாக்கத்தில் மத்திய அரசின் திட்டங்களை விளக்கும் ஊர்திகளை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அனுராக் தாக்கூர், மல்யுத்த வீராங்கனை சாக்ஷி மாலிக் விவகாரம் தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் உள்ளது என்றும் அதில் யாரும் தலையிட முடியாது என்றும் கூறியுள்ளார். எதிர்க்கட்சியினர் இந்தியாவை பிரிக்க முயல்வதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பத்மஸ்ரீ விருதை திருப்பி அளிப்பதாக பிரபல மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியா அறிவித்துள்ளார். மல்யுத்த சம்மேளனத்தின் புதிய தலைவராக பிரிஜ்பூஷன் சரண் சிங்கின் ஆதரவாளராக கூறப்படும் சஞ்சய் சிங் தேர்வானார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரபல மல்யுத்த வீராங்கனை சாக்ஷி மாலிக் மல்யுத்தத்தில் இருந்து ஓய்வு பெறுவதாக கண்ணீர் மல்க அறிவித்தார். இந்த நிலையில் கடந்த 2019ஆம் ஆண்டு தனக்கு அளிக்கப்பட்ட பத்மஸ்ரீ விருதை திருப்பித் தருவதாக மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியா பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் தனக்கு இந்த விருது அளிக்கப்பட்ட போது மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருந்ததாகவும் தற்போது துயரின் பிடியில் இருப்பதாகவும் கூறியுள்ளார். மல்யுத்த வீராங்கனைகள் அவமதிக்கப்பட்டிருக்கும் சூழலில் தன்னால் பத்மஸ்ரீ விருதுடன் வாழ முடியாது என்றும் மல்யுத்த வீராங்கனைகளுக்கு ஆதரவாக விருதை திருப்பி அளிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். பஜ்ரங் புனியாவின் இந்த அறிவிப்பு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.